ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய நண்பர்கள் எல்லோருக்கும். தந்தைக்காக வேண்டி பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள் இறைவனிடத்தில் அவருடைய மறுமை வாழ்வு சிறப்பதற்கு துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஈதுல் அல்ஹாவினுடைய கொண்டாட்டம் என்பது ஃபஜ்ரிலிருந்து துவங்குகிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அனைவர்களுக்கும் ஈதுல் அல்ஹா பெருநாள் நல்வாழ்த்துக்கள். தியாக திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குல் ஆமீன் வ அன்தும் பிகைர். உலகெங்கிலும் பல இடங்களிலிருந்து தாய் தமிழன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள், மாற்று மத பெருமக்கள் எல்லோருக்குமே நம்முடைய பேங்காக் நிர்வாக பெருமக்கள் உறுப்பினர்கள் சார்பாக ஈதுல் அல்ஹாவினுடைய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈதுல் அதுஹா ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய நண்பர்கள் எல்லோருக்கும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய தாய் தமிழன் யூடியூப் சேனலில் பேங்காக்கில் ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்தை காட்ட போகிறோம். அதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி என்னுடைய தந்தை சுகமில்லாமல் மரணம் அடைந்தாங்க. அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்ச நாளாக யூடியூப்பில் இறங்காமல் இருந்தோம். நம்மளுடைய நேயர்களுடைய விருப்பத்தின் காரணமாக, அதுவும் ஒரு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இது ஒரு பெரிய ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம். நம்ம மீண்டும் இந்த காணொலியை மக்களுக்காக வேண்டி தான் பதிவிடுறோம். எங்களுடைய தந்தையினுடைய இழப்பு பெரிய இழப்பு. தந்தைக்காக வேண்டி பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள் இறைவனிடத்தில் அவருடைய மறுமை வாழ்வு சிறப்பதற்கு துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய அந்த ஹஜ் பெருநாள் நிகழ்வுகள் எப்படி இருக்கிறத நம்ம உள்ள போய் பார்ப்போம் வாங்க. பெருநாள் தொழுகைக்கு வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஒரு வழியாகவும் பள்ளிவாசலில் தொழுதுட்டு மறு வழியாகவும் வீட்டுக்கு போகிறது சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிற வீடு சுரிவாங்கில் இருக்குது. அது ஒரு வழி பாதையாக இருப்பதனால எங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சு போச்சு. அதனால் நாங்கள் வந்தது இந்த வழி தான், சுரிவாங்க வழியாக வந்தோம். போக போகிறது நம்ம சொய்புத்தா ஓசத்து வழியாக போக போகிறோம். மக்கள் எல்லாம் தொழுகைக்கு வந்துட்டாங்க. தொழுகை நிகழ்ச்சிகளை நம்ம பார்ப்போம் வாங்க. நோன்பு பெருநாளை விட ஹஜ் பெருநாள் மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்குது. நிறைய பேர் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் சென்று விட்டுட்டாங்க. இன்று காலை ஃபஜ்ர் தொழுகையில் நம்மளுடைய பேங்காக் பள்ளியில் மக்கள் எவ்வளவு திரளாக வந்தாங்கிறதை நம்ம பார்த்துட்டு நம்மளோட ஹஜ் பெருநாள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்போம். ஹஜ் பெருநாள் காலை பேங்காக் பள்ளியில் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு மக்கள் எல்லாம் பெருந்தரலாக வந்திருந்தாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மக்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் அசோசியேஷனில் இனிப்பு கஞ்சி கொடுத்து வரவேற்கிறது வழக்கம். நம்ம பள்ளியினுடைய தலைமை இமாம் சபீர் அலி ஆலிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஈதுல் அல்ஹா பெருநாள் என்பது அதனுடைய அடிப்படையே, பெருநாள் என்றாலே அது தக்பீரை கொண்டுதான், நாம் அதனுடைய முழக்கத்தை கொண்டுதான் சிறப்புப்படுத்துவோம், கொண்டாடுவோம். இஸ்லாமிய கொண்டாட்டம் என்பது அப்படித்தான். அரஃபாவினுடைய ஃபஜ்ரிலிருந்து துவங்கி 13வது அசர் வரைக்கும் நாம் தக்பீரை சொல்லுவோம். ஈதுல் அல்ஹாவினுடைய சிறப்பை நாம் அதை குறித்து பேசுவோம். இன்றைக்கு உண்டான நிகழ்வு அப்படித்தான். ஈதுல் அல்ஹாவினுடைய கொண்டாட்டம் என்பது ஃபஜ்ரிலிருந்து துவங்குகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஜ்ரில் மக்கள் திரளாக வருவார்கள். அதிலிருந்தும் பெருநாளுடைய சிந்தனைகள் குறித்து அவர்கள் நினைவுபடுத்துவார்கள். அதனுடைய சுன்னத்துகள் குறித்து யோசிப்பார்கள். மிக சிறப்பான ஒரு அமைப்பில் எப்போதுமே பேங்காங்கினுடைய நிர்வாகம் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். இந்த பெருநாளினுடைய வாழ்த்துக்களை மக்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிப்போடு துவங்குகிற இன்றைக்கு என்றைக்கும் இந்த கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த பெருநாளினுடைய தினத்தில் இந்த சந்தோஷத்தை என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக. அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா பெருநாள் தின நல்வாழ்த்துக்களை மனமோர்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் பெருநாள் தொழுகை 9:15 இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு மதிய சாப்பாடு இங்கே இருக்குது. எல்லா நிகழ்வுகளையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆமாம். பிறகு 2 ரக்காத் குத்துபா, இரண்டுமே முக்கியமானது. ஈதுல் அல்ஹாவினுடைய அந்த நியத் எப்படி வைக்கிறோம்? வாஜிபான ஈதுல் அல்ஹாவினுடைய 2 ரக்காத்தை கிப்லாவை நோக்கி இந்த நாமை தொழுது அதிகபட்சமான 6 தக்பீர்கள் என்பதை நாம் சேர்த்து கொண்டு இந்த நியத்தை வைக்கிறோம். அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி சனா ஓதுகிறோம் அல்லவா? அதற்கு பிறகு அதிகப்படியான 3 தக்பீர்கள் முதல் ரக்காத்தில். அதற்கு பிறகு ஃபாத்திஹா, துணை சூரா. இரண்டாவது ரக்காத்திலே ஃபாத்திஹாவையும் துணை சூராவையும் ஓதி முடித்ததற்கு பிறகு பள்ளியினுடைய முதல் தளத்தில் மக்கள்
நிரம்பி வழியுது. பள்ளியினுடைய 2வது தளம் ஃபுல்லாக மக்கள் நிரம்பி வழிஞ்சிட்டாங்க. 3வது தளத்தில் பெண்களுக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. பள்ளியினுடைய 4வது தளத்தில் மக்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 4வது தளம் மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பள்ளியினுடைய அனைத்து தளங்களும் மக்களால் நிரம்பி வழியுது. அதுதான் பார்த்தா இப்போ தொழுக ஆரம்பிக்க போகுது. பெருநாள் தொழுக 9:15 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உள்பள்ளி வெளிப்பள்ளி எல்லாமே மக்களால் நிரம்பிடுச்சு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து பிஸ்ஸிர்ரி வல் இஅலான் அல்ஹம்துலில்லாஹில்லதீ خلقல் இன்சான வஅல்லமஹுல் பயான் வஷர்ரஃபஹு அலல் மலாயிகதி வல் ஜான் வخصஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা பிமஸீதில் லுத்ஃபி வல் இஹ்சான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله مصطفى 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 مرتضى مصطفى 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 مرتضى حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي يا مصطفى நீராரம்பமாய் ரஹ்மான் தந்த அகிலத்தாரின் அருட்கொடையே அர்ஷ் குர்சி வானம் பூமி உங்கள் ஒளியின் வழியே நீர் வரவில்லை என்றால் இந்த புவியும் இல்லையே யா முஸ்தஃபா யா முர்ததா யா சய்யிதி யா ஷஃபீஇ خذ بيدي அஸ்ஸலாமு அலைக்கும். யா முஸ்தஃபா நீ பிறந்த நாளும் திருநாளே அது உம்மத்தவர் எல்லோருக்கும் பெருநாளே உங்கள் புகழை பாடி திளைப்போம் எங்கள் வாழ்நாளே இதை மறுப்பவர் வாழும் நாட்கள் நீ நாளே யா முஸ்தஃபா யா முர்ததா யா சனதி يا سيدي يا شفيعي خذ بيدي حبيبي يا حبيبي مرحبا حبيبي يا مصطفى நீர் எழுது கோலால் எழுதவில்லை அந்த எழுதும் கோலை நீர்தான் அதனால் தேவையில்லை கல்விச்சாலை சென்று பாடம் எதுவும் கொடுத்தவன் ரப்பே தான் வேறெவரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தியாக திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குல் ஆமீன் வான்தும் பிகைர். வருடம் முழுவதும் இறைவனுடைய அருள் பெற்று நலமோடு சிஹத்தோடு ஆஃபியத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானா என்ற தியாக திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேங்காக் பள்ளியினுடைய தலைமை இமாம் சபீர் அலி மாலிம் அவர்கள் சிறப்பான முறையில் தொழுகை நல்லா நடத்தி முடிச்சாங்க. ஆலிம்களுடைய வாழ்த்துக்களை கேட்டுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகெங்கிலும் பல இடங்களிலிருந்து தாய் தமிழன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள், மாற்று மத பெருமக்கள் எல்லோருக்குமே நம்முடைய பேங்காக் மக்களினுடைய சார்பாக நிர்வாக பெருமக்கள், உறுப்பினர்கள், இன்னும் எல்லோரினுடைய மக்கள் சார்பாக ஈதுல் அல்ஹாவினுடைய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் ரப்புல் ஆலமீன் உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இரக்கத்தை காட்டியருள்வானாக, எல்லோருக்கும் இணக்கத்தையும் ஒற்றுமையும் நிலவச் செய்வானாக என்று நாங்கள் துவா செய்து கொள்கிறோம், பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய தலைவர் சதகலி ஆகா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஷாஅல்லாஹ் ரொம்ப சங்கையா இருந்துச்சு. எல்லாரும் இந்த மாதிரி ஒத்துமையா ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தருவோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பள்ளியினுடைய மூத்த உறுப்பினர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக், ஈதுல் அதுஹா, ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த பேங்காக் மஸ்ஜிதில் தொழுகைகள் எல்லாம் நடந்து எல்லா பேரும் ஒற்றுமையாக சலாம் கொடுத்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. என்றென்றும் இந்த காட்சிகள் நிலவுவதற்கு பார்ப்பதற்கு காண்பதற்கு ரப்பல் ஆலமீன் கிருபை செய்வானாக. ஹஸ்ரத் அவர் நல்ல முறையில் எல்லாவற்றையும் சொல்லி காட்டினார்கள். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் எனது ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவர்களுக்கும் ஈத் முபாரக். நம்மளுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர் எழுத்தாளருமான நிஜாம் அவர்கள் பெருநாள் வாழ்த்து. இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். அதாவது நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த பேங்காங்கின் பெருநாள் திருவிழாவை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்து அதிசயித்து வியந்து பார்க்குறாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குதா. நம்முடைய தமிழ் பேசும் மக்கள் என்ன செய்கிறாங்க, வெளிநாடுகளில் சென்று அவர்கள் உழைக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். நம்ம தமிழை மறக்காமல் இங்கே நம்ம சொற்பொழிவு கூட தமிழில் தான் நிகழ்த்தும். பயனாகட்டும், உபதேசமாகட்டும் தமிழில் தான் நிகழ்த்தும். இந்த மாதிரி தமிழை பார்த்து ஆனந்த பெருமிதம் கொள்கிறார்கள். நம்முடைய தமிழ் உலகெங்கிலும் போகிறது என்கிற சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். அனைத்து மக்களுக்கும் இறைவனுடைய இரக்கம் கிடைக்கும், என்றென்றும் கிடைக்கட்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து நம்மளுடைய மக்கள் முசாபா முலாக்கத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நண்பர்களையும் நம்ம சந்திச்சு கேட்டுக்கிறோம். مصطفى يا مرتضى يا سندي يا سيدي يا شفيعي خذ بيدي مصطفى مصطفى مرتضى நம்ம அபீப் காக்கா இருக்கல, நம்ம பழைய சங்கத்து சிங்கம் பசீர் அண்ணாவுடைய மகன், ஒரே மகன். மாசா அல்லா ஜோரான ஆளு. ஆமா, இலந்தை மரமும் தாண்டி இறைவனை நெருங்கி சென்றீரே. முனைகளை விடவும் அருகில் ரப்பை கண்டீரே. அவனை நாங்களும் காண தொழுகை கொண்டு வந்தீரே. யா முஸ்தபா நீராரம்பமாய் வந்த ஒளியே, அந்த ரஹ்மான் தந்த அகிலத்தாரின் பிரேசில் சகோதரர் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி இந்த ஹஜ் பெருனா தான் அவங்களுக்கு தலைப்பெருனா. பிஃபோர் யுவர் நேம் சாமுவேல்ங்கிற இந்த சகோதரர் சுலைமானா இன்றைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறாரு. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யணும். ஒரு ஹஜ் பெருநாளை இந்த சகோதரரோட தான் நம்ம அந்த பேங்காக்கில் கொண்டாடுறோம்.